எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிறப்பான குட் ஈவ்னிங்ப்பா. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் தமிழ் மீடியம் ஆனுவல் ஓகேங்களா? முழு ஆண்டு பொதுத் தேர்வுக்கான வினாக்கள வந்து பார்க்க போறோம். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் உங்களுக்கு தனியா வந்து நாளைக்கு இருக்குப்பா. ஓகேங்களா? 9க்கு மட்டும் தமிழ்ல வந்து கொஞ்சம் சீக்கிரமா கிடைச்சிருச்சு. ஸோ அதனால பார்க்கலாம். 100 மார்க்கா? எவ்வளோ மார்க்? 90 மார்க்கா? 100 மார்க்கா? அடுத்த வருஷம் நீங்க 90 மார்க் எழுதக்கூடிய ஒரு செட்ல போயிடுவீங்கப்பா. இதுதான் நீங்க லாஸ்ட் 100 மார்க் எழுதக்கூடிய சப்ஜெக்ட் மேக்ஸ்ல. நெக்ஸ்ட் இயர்லாம் வந்து 90 மார்க்குக்கு வந்து நீங்க போயிடுவீங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். 3 மணி நேரம் டைம் கொடுத்துருக்காங்கப்பா. பப்ளிக் எக்ஸாம் எழுதுற அதே அளவு டைம் தான் உங்களுக்கும் 3 ஹவர்ஸ் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 14 ஓகேங்களா? சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. எல்லாமே புக் பேக்ல இருந்தே கேட்கறதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் குரூப் இருக்கு. அதுலயுமே வந்து மறக்காம வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். அடுத்தது பகுதி 2 பாருங்க. பகுதி 2ல ஏதேனும் 10 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுல 15ல இருந்து ஸ்டார்ட் ஆயிட்டு 28 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதுல எதனா 10 எழுதலாம், 4 வந்து நீங்க விட்டுறலாம். ஓகேங்களா? அதுல வந்து என்னென்ன கேட்டிருக்கிறாங்க பாருங்க. 15வது என்பிஏ எனில் 256 எனில் என்ஏஐ காண்க அப்படின்னு சொல்லிட்டு 16ல ஏ பிஇஎஃப்ஜி மற்றும் பியில் வந்து சிஇஜிஹெச் எனில் கணங்களின் வெட்டுக்கான பரிமாற்று பண்பை வந்து சரிபார்த்து எழுதுகின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததா வந்து 17வது 243 5வது மூலத்தை காண்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 18வது 5/3 பகுதியை விகுதிப்படுத்துக அப்படின்னு சொல்லிட்டு 19 விரித்து எழுதுக கேட்டிருக்கிறாங்க. 20 காரணிப்படுத்துக. இந்த 2x2 டேங்கப்பா இது இன்னமும் நம்பு போகாம தான் இருக்கான்ற மாதிரி எனக்கு கேட்டது காலகட்டத்திலிருந்தே இதே மாடல் வந்து இருக்கு. ஸோ இன்னமும் வந்து இருக்கிறத பார்க்க முடியுது. அடுத்தது 21வது சாய் சதுரத்தின் மூளை விட்டங்களின் நீளங்கள் 12 சென்டிமீட்டர் 12 சென்டிமீட்டர் அப்புறமா வந்து 16 சென்டிமீட்டர் எனில் சாய் சதுரத்தின் பக்க அளவு காண்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததா 22 வந்து பாருங்க. படத்தில் எக்ஸின் மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது. 23 ஒரு வட்டத்தின் மையப்புள்ளி ஓகேங்களா 3, -4 ஏபி ஆனது அந்த வட்டத்தின் விட்டம். இதில் இருக்கிறதே மோஸ்ட்லி வந்து வரத்துக்கான வாய்ப்பு இருக்குப்பா. ஓகேங்களா? அடுத்தது வந்து 25வது சரிபார்க்க அப்படின்னு சொல்லிட்டு காஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வேற என்ன கேட்டிருக்கிறாங்க. 26 ஒரு கன சதுரத்தின் மொத்த பரப்பு 2400 சென்டிமீட்டர் எனில் அதன் பக்க பரப்பை காண்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது 27 இப்போ வரைக்குமே 12th மேக்ஸுக்கே வந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்பா இது. என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 2 சீரான நாணயங்களை ஒரே நேரத்தில் சுண்டும் போது 2 தலைகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு யாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் உள்ள 4 நபர்களின் எடைகளின் சராசரி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60 கிலோகிராம். அவர்களில் 3 எடைகள் 56 கிலோகிராம் எனில் 58 கிலோகிராம் மற்றும் 72 கிலோகிராம் எனில் 4வதுடைய எடையை காண்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகுதி 3ல வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கேட்டிருக்கிறாங்கன்னா 10 டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்கிறாங்க சில குட்டீஸ். 10 டீட்டெயில்ஸ் 29ல் ஸ்டார்ட் ஆகி 42. அப்போ மொத்தம் எவ்வளோ கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 கேட்டிருக்காங்க. அதில் 10 எழுதணும். அதில் 5 வந்து நீங்கள் ஆப்ஷனில் வந்து விட்டுறலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதில் ஏபிசி தான் கேட்டுக்க நம்ம 2 மார்க்கில் பார்த்த மெத்தடு. அடுத்தது 30வது வந்து தசம விரிவை பயன்படுத்தி 1/33 சுழல் தசம விரிவை காண்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாவது 31வது பல்லுறுப்பு கோவைக்கு ஓகேங்களா x+3 என்பது ஒரு காரணி எனில் எம்மின் மதிப்பை வந்து காண்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது. 32 ஆல்சோ அதே தான். காரணிப்படுத்துக கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா 5 மார்க்லேயே கேட்டிருக்கிறாங்க பாருங்க வேற லெவல். அப்போ காரணிப்படுத்துக்கு தெரிஞ்சிச்சுன்னா 1 மார்க் எழுதலாம், 2 மார்க் எழுதலாம், 5 மார்க் ஆல்சோ வந்து எழுதலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வேற 35 36 தான் தெரியும்னு நினைக்கிறேன். கர்ணம் 10 சென்டிமீட்டர் எனில் 36வது வந்து பாருங்க. இதெல்லாமே புக் பேக்ல இருக்கக்கூடிய வேற மாதிரியான மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ். 9th மேபி
கொஞ்சம் டஃப்பாகவும் வரலாம்ப்பா. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அடுத்ததாக வந்து 40, 41, 42 இரு பகடைகள் உருட்டப்படும் போது கிடைக்கும் எண்களுடைய கூடுதல் வந்து கேட்குறாங்க. ஓகேங்களா? அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 8 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஜாமெண்ட்ரி கிராஃப். ஓகேங்களா? உங்களுக்கே வந்து தெரியும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். 43ல் 2 கொடுத்துருக்குறாங்க. அதில் எதனா ஒன்று தான் எழுதணும். ஓகேங்களா? 44ல் 2 கொடுத்துருக்குறாங்க. அதில் எதனா ஒன்று தான் எழுதணும். ஓகேங்களா? ஒன்று கிராஃபு, இன்னொன்று வந்து ஜாமெண்ட்ரி. இது எழுதுனீங்கன்னா 16 மார்க்கு. அடுத்தது 5 மார்க் 10 எழுதுனீங்கன்னா 50 மார்க். அப்போ 50 ஒரு 16 எவ்வளோ? 66 மார்க்கு. ஓகேங்களா? 66 மார்க்கு. அடுத்தது 20 மார்க்கு. ஓகேங்களா? இது 2 மார்க். அப்போ 66 ஒரு 20 எவ்வளோ? 86 மார்க்ஸ். அடுத்தது லாஸ்ட் 14 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மதிப்பெண் வினா. ஓகேங்களா சில குட்டீஸ்? ஸோ எக்ஸாம்ஸை ரொம்ப அழகாக நீட்டாக எழுதுங்க. டைம் அப்படின்றது கொஞ்சம் பத்தாது. ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்கோங்க சில குட்டீஸ். ஓகேங்களா? நல்லபடியாக வந்து எழுதுங்க.